ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்திருக்க இடம் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேலம் சமயபுரம் மாரியம்மன் 50 ஆண்டுக்கு முன்னாடியே இது சுயம்பா தோன்றிய அம்மன் கோயிலுங்க. 21 இடத்துல புத்து மண் எடுத்துகிட்டு வந்துங்க, சமயபுரத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அம்மனோட உருவம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்கங்க. இந்த அம்மனோட உருவம் சிலை செஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அம்மா எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க பாருங்கள். இந்த சிரிச்ச முகத்தோடையே அம்மா எல்லா பக்தர்களுக்குமே குழந்தை பாக்கியம் கொடுத்துட்ருக்காங்கங்க. இது எல்லாம் குழந்தை வர வேண்டி எல்லோரும் தொட்டில் கட்டியிருக்காங்க. அவ்வளோ பேர்த்துக்கும் அம்மா குழந்தை பாக்கியம் கொடுத்துட்ருக்காங்க. இது உண்மைங்க, சத்தியம். இது சாட்சியாக வந்து இந்த அம்மன் இடத்துலையே வளகாப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் காணொலியெல்லாம் போட்டிருக்காங்க. அதையும் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ₹1 காயினில் நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி அம்மனோட சூளத்தில் நீங்கள் உங்களோட மனசில் என்ன கஷ்டம், என்ன கோரிக்கையோ அதை நீங்கள் நினச்சி அந்த சூளத்தில் அந்த ₹1 நாணயத்தை கட்டினீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இதுவும் சத்தியம், இதுவும் உண்மை. உங்கள் குறைகள் எதாக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் ₹1 காயினை எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு இந்த சமயபுரத்து அம்மாவை நினச்சி நீங்கள் கட்டி வேண்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அது நிறைவேறினப்போ உங்களுக்கு எப்போ வர முடியுதோ அப்போ அந்த ஆலயத்தில் வந்து சூளத்தில் அந்த நாணயத்தை நீங்கள் கட்டிடலாம். வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக இங்கேயே வந்து சாமி கும்பிட்டு அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் சூளத்துலேயே நீங்கள் கட்டிடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு கும்பப்படையில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். முன்ன மாதிரியே இல்லாமல் இப்போலாம் இட வசதிகளாக கொஞ்சம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பின்னாடி நீங்கள் இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த மண்டபம்லாம் கட்டி வந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக இருந்துட்டு போகலாம். அதுக்கு தகுந்தாப்புல இட வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. வாங்க அம்மனை இப்போ நம்ம தரிசனம் பண்ணலாம். அம்மா அந்த சிரித்த முகத்தோடையே இருந்து நம்மளோட குறைகளையும் நம்மளோட கோரிக்கைகளையும் அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க. அந்த அம்மாவை நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். இந்த அம்மா கிட்ட நம்ம சொல்லுவோம், நம்மளோட குறைகளை கண்டிப்பாக அம்மா தீர்த்து வச்சிட்ருக்காங்க, நமக்கும் தீர்த்து வைப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு எப்பயும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அம்மனோட அருளை பெறட்டும். அவங்களோட கோரிக்கைகளையும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல மாற்றங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் அது ஒரு பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.